அனைவருக்கும் வணக்கம். பினான்ஸ் இது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இதுதான். இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில நீங்க இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாவே உங்களால அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க உங்களை KYC வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அப்படி KYC வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த ஆப்பை யூஸே பண்ண முடியும். KYC வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாம உங்களால அந்த ஆப்பை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இந்த KYC வெரிஃபிகேஷன் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அமௌண்ட்டை இந்த ஆப்ல டெபாசிட் பண்றதுக்காக டெபாசிட் சார்ஜஸா எந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்க சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க உங்களோட அமௌண்ட்டை இந்த ஆப்ல டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.1% ட்ரேடிங் ஃபீன்னு சொல்லி புடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ட்ரேடிங் ஃபீல நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல பினான்ஸ் காயினை ஹோல்டு பண்ணி அந்த பினான்ஸ் காயின் மூலமா அந்த ட்ரேடிங் ஃபீயை பே பண்ணும்போது 0.25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல வச்சிருக்கக்கூடிய பினான்ஸ் காயின் அப்புறம் கடந்த 30 நாட்கள்ல நீங்க ட்ரேட் பண்ணிருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் இந்த ரெண்டையும் வச்சு VIP 1ல இருந்து VIP 9 வரைக்குமான லெவல்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆக மேக்கர் ஃபீ டேக்கர் ஃபீலாம் கம்மியாகும். பினான்ஸ் காயின் மூலமா பே பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஃபீ கம்மியாகும். இந்த ஆப்ல இருக்கக்கூடிய உங்களோட அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்ணும்போது மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வித்ராவல் ஃபீன்னு சொல்லி புடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த அமௌண்ட் எப்பவுமே பிக்ஸ்டா இருக்காது, அப்பப்ப சேஞ்ச் ஆகும். அப்புறம் ரீசெண்டா NFT வச்சுதான் பினான்ஸ் அதிகமா ப்ரொமோட் பண்றாங்க. இந்த NFT நீங்க வாங்கி விற்கிறதுலயும் நிறைய விதமான சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுலயே 2 மெத்தட் கொடுத்திருக்காங்க. முதல் மெத்தட்ல நீங்க ஒருத்தங்களுக்கு இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சீங்கன்னா அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க மினிமம் இந்த ஆப்ல $50 டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ட்ரேடிங் ஃபீ கேஷ்பேக்கா 100 USDT கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மெத்தட்ல நீங்க ஒருத்தங்களுக்கு இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்க மூலமா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த ஆப்ல ட்ரேட் பண்ணும்போது அவங்க ட்ரேடிங் ஃபீயா பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 40% வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க டெய்லியுமே உங்களோட அக்கௌண்ட்ல ஹோல்டு பண்ணிருக்கக்கூடிய பினான்ஸ் காயினோட ஆவரேஜை வச்சு தான் 40% வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னால இன்னும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா ரீசெண்டா பல நாடுகள்ல கிரிப்டோ கரன்சிக்கு அகைன்ஸ்டா பல ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால பினான்ஸும் அவங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸை ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே போறாங்க. இதனால நிறைய பேரால வெரிஃபிகேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னும் அப்படியே வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாலும் வித்ரா பண்ணும்போதும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாம ஸ்டக் ஆகி இருக்கிறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காகலாம் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டா கான்டாக்ட் பண்ணா அவங்களும் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல, பாட்டை வச்சு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை தான் பினான்ஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க பினான்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.